அக்ஷய் பெஸ்டோ லட்சுமி சென்னை மெட்ராஸ் அரசியல்வாதி கணக்கு. இது பெரிய கணக்கு, 7 ஜெம்மத்து கணக்கு. இந்த ஜெம்மத்தில் கரெக்டாக எல்லா கணக்கை முடித்து ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் குடும்பம் தான், எங்கள் அண்ணன் குடும்பம் தான் இந்த கணக்கு எடுக்க முடியும். அவர் குடும்பம் தான் கணக்கு எடுக்க முடியும். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, ஈஸ்வரன் குடும்பம் தான் எடுக்க முடியும். புரியுதா? அந்த டைமில் விறுவிறுப்பாக எல்லாம் உள்ள வானரப்படம் உள்ள வரையில் அப்போ தான் கை எடுப்பான். கடவுளுடைய குடும்பமா, சிவன் பார்வதி குடும்பமா, அப்போ தான் ஆணும் பெண்ணும் கை எடுக்க விடுவார். இப்போதைக்கு தப்பு செஞ்ச முறை இந்த செம்மத்தில் நீதிமன்றத்தில் ஏற்றிட்டார். இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் அரசியல்வாதிக்கு பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் அவன் அரசு வச்ச நடத்தின கணக்கு, கொடியை தூக்கி போனவன் ஆட்டின கணக்கு, கொடியை நட்டின கணக்கு, பூரா ரோட்டு காட்டில் அழித்த கணக்கு, ரோட்டு காட்டில் போடு ஏற்றின கணக்கு, எல்லாம் அனைத்து கணக்கும் உள்ளே போட்டாச்சு. அரசியல்வாதி சேட்டையை பூரா போட்டாச்சு. செகண்டில் கண்ணை மூடி முடிக்கவங்கள தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா, மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா, கேரளானா கேரளா, அப்படியே வலிச்சு அள்ளிடுவாங்க. அதுதான் கணக்கு. 30 இராணுவம் லட்சக்கணக்காக வெளியில் கிடக்கும். அது பூரா உள்ளே வந்தவொடனே வெளிநாடு பூராமே ஐயா கடவுள் இறங்கிட்டார், அவர் எல்லாம் கணக்கு முடிக்காரு, அரசியல்வாதி தூக்குதாருன்னு அவன் நாட்டில் ஒழுங்காக போவான். அமெரிக்காக்காரன் ட்ரம்ஸு அவன் இப்போ அடிக்க போகிறான். இப்போ தாய் இந்தியா நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் முழுவதும் இடம் வாங்கி அங்கே போட்டிருக்கான் அமெரிக்காவில். அது பூரா இப்போ அடிப்பான். அடிக்கையில் எல்லாமே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் வாங்கி போட்டு அங்கே ஆட்டு தான். ஒரு நடிகர் ஆட்டு தான். நடிகர் நிறைய ஆட்டுது அமெரிக்காவில். நிறையா பேர் டெல்லியில், குஜராத்தில் எல்லாம் வாங்கி போட்டிருக்கான். குஜராத்து ஹிந்தி பேர் தானா? எல்லா நாட்டுக்காரனும் தாய் இந்தியா நாடு முழுவதும் அமெரிக்காவில் வாங்கி இடம் வாங்கி போட்டிருக்கான். சைனாவில் வாங்கி போட்டிருக்கான். அடுத்தாப்புல அந்தமானில் வாங்கி போட்டிருக்கான். எல்லா இடத்துலையும் வாங்கி போட்டிருக்கான் இந்த தாய் இந்தியா நாடு முழுவதும். இப்போ அவனுங்களை பூராமே ட்ரம்ஸு கிளப்பி விடுவான். ட்ரம்ஸு புரியுதா? அமெரிக்காக்காரன் ட்ரம்ஸு. அவன் ஏற்கனவே கடவுள் ஒன்று இருக்கார், எங்கே இருக்காரோ ஏதோ மூலையில் இருக்கார். அவன் செத்தவனை கும்பிட்டாலும் அப்பாற்பட்ட கடவுள் ஒன்று இருக்கார், ஐயா கடவுளே எங்கே இருக்கேன்னு தேடுதான். புரியுதா? இப்போ அவன் மனசுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு, எங்கேயோ இருக்கார், ஆனால் கணக்கு போடுதாரு ஐயா. ஆனால் இந்த பேய்களை தாய் இந்தியா நாடு முழுவதும் இவனுங்களுக்கு கணக்கை எடுத்து நம்ம ஐயாட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ட்டான் அவன் ட்ரம்ஸ். புரியுதா? இப்போ அவன் கணக்கு எடுப்பான். எடுக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பம் உள்ளே போயிடும், மந்திரி போயிடுவான். மந்திரி நிறையா போட்டு போய் டெல்லியில் எம்பிஎஃப் நாற்காலி சேர் செத்த பேய் பேப்பருக்கு நாற்காலி சேரில் செத்த பிணமாக வாசி கொண்டே இருக்கான். புரியுதா? பாராளுமன்றத்தில் வாசிப்பான். எல்லாம் இது கடும் மோசமான மட்டமான பேய. புரியுதா? கடவுளா அப்படிமா? கடவுள் கோயில், சிவன் கோயில் ஆலயம், அம்மம்மார் ஆலயத்தை வேகமாக இடிப்பான். இவனுடைய கொள்கை இதை. ஏற்கனவே கைலாசத்தில் இடிச்சிருக்கான். கவர்மெண்ட் லாயரை வச்சு எல்லா வேலையும் பார்த்தது பூரா இந்த டிஎம்கே, அண்ணா திமுக எல்லாமே சேர்ந்து தான் இந்த வேலையை நடத்தினவன். ஆனால் தூக்கி நச்சிருவார். புரியுதா? உள்ள விளக்கு, சிவலிங்கம், கொடியை இடிச்சிருக்கான். இதுக்கு விட வராமல் விடமாட்டார், கொன்றுவார். புரியுதா? இதுக்கு விட எனக்கு வரல அப்படின்னா அரசியல்வாதியை உள்ளே கொண்டு போய் நச்சிருவார். முக்கால்